தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி இந்த ஒரு வீடியோவை பாருங்க. அப்புறம் தான் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிளவுஸ்ல கை லூஸ் பாருங்க, ஆம்கோல் லூஸ் பாருங்க, எப்படி வந்து பயங்கரமான சுருக்கமா இருக்குது. ஸோ மிகப்பெரிய ப்ராப்ளம் இது. அதே போல தான் இன்னொரு ப்ளவுஸையும் பாருங்க, ஆம்கோல் செட் சரியாகவே ஆகலை, கையும் வந்து லூஸ் இருக்குது. இந்த ப்ளவுஸில் ரொம்பவே ஒஸ்ட், ரொம்ப ஒஸ்ட். மேலும் பாருங்க, இந்த ப்ளவுஸில் ரொம்பவே சுருக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இதைத்தான் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் லூஸ், கை லூஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம். எந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி தைச்சாலும் இந்த மாதிரி கையில் சுருக்கம், ஆம்கோல் சுருக்கம் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பல ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து அவங்க வீணடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அமையணும், எந்த விதமான லூஸ் இல்லாம இந்த கரெக்டா வந்து ப்ளவுஸ் வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. ஸோ இந்த போட்டோ நீங்க பார்த்தது எல்லாமே அவங்களோட ப்ளவுஸ் தான், அவங்க போட்டோ இந்த போட்டோ தான். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் கரெக்டா ஃபிட்டிங் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டா கட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு கரெக்டா வந்து பிளவுஸ் எப்படி வெட்டுறது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் 42 இன்ச்சு, மிடில் செஸ்ட் 42.5 இன்ச்சு, ஆம்கோல் சுற்றளவு 19 இன்ச்சு, ஆம்கோல் ரவுண்ட் 19.5 இன்ச்சு, ஆம்கோல் சுற்றளவு 19 இன்ச்சு. ஸோ இதுதான் அவங்களோட அளவு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா கன கச்சிதமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிளவுஸ் விட்டுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கும் பட்சத்துல நீங்களும் இந்த மாதிரி ஒரு அளவுகள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் கட்டிங் பண்ணும்போது பின் தட்டு, அதாவது பேக் தட்டு வெட்டும் போது, ஃப்ரண்ட் தட்டு வெட்டும் போது, கை வெட்டும் போது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க இது வரைக்கும் வந்து நான் வீடியோ சொல்லாத பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையா பார்க்கும் பட்சத்துல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறத எல்லளவும் மாற்றமில்லை. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இப்போ பொதுவாக எல்லா ப்ளவுஸும் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா கரவசத்தை நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து வச்சு இப்போ வரைக்கும் வந்து போட்ட எல்லா கட்டிங் ப்ளவுஸும் இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். பட் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டி காட்ட போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வெட்டும்போது, இந்த அளவுகளை நீங்கள் வெட்டும்போது கரவசத்தை ஆப்போசிட் சைடில் வந்து போட்டு வெட்டுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் அகலமான துணி வந்து லைனிங் எடுத்து, ஸோ அதில் நான் இப்போது இந்த வீடியோவில் வந்து என்ன வெட்டி காட்ட போகிறனோ அதை வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. ஸோ இது வந்து வெட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான பொசிஷனில் வந்து உங்களுக்கு வெட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் குறுக்கு வசத்தில் வெட்டுறேன். குறுக்கு வசம் அப்படின்னா பாருங்கள், கரவசம் கீழே இருக்குது, ஓகேங்களா. நார்மலாக ஆப்போசிட் சைடில் இருக்கும், பட் இதில் கீழே இருக்குது. ஓகே, ஸோ வழக்கம் போல் கீழே வந்து நம்ம பிடிமானத்துக்கு துணி வந்து வைப்போம் இல்லையா. இது வந்து கரவசம் இருக்குது, எதுவும் கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. அதனால் வந்து ஜஸ்ட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் நான் ஸ்பேஸ் வச்சுக்கிறேன். 3/4 இன்ச்சு அளவு உயரம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கரவசத்தை ஆப்போசிட்டில் வச்சு வெட்டும்போது நீங்கள் வந்து நேர்படுத்தி, அதாவது கிராஸ் இருந்தோன்னா அதை நேர்படுத்தி வெட்டி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதில் வந்து உங்களோட ப்ளவுஸ் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச். 14.5 இன்ச்சுக்கு பதிலாக இப்போ 15 இன்ச்சு வச்சுக்கலாம். பிடிமானத்துக்கு சேர்த்து 15 இன்ச்சு, ஓகேங்களா. எங்களோட மார்பு சுற்றளவு, அதாவது மார்பு சுற்றளவு, மேல் மார்பு சுற்றளவு, அப்பர் பாடி செஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 40.5 இன்ச், ஓகேங்களா. ஸோ 40.5 இன்ச் அப்படிங்கும்போது உங்களோட கழுத்து உயரம் 9 இன்ச்சு அப்படிங்கிறதுனால 40 வந்து இது 10 ஒரு பாயிண்ட் அளவு தான் வந்து ஒரிஜினல் அளவு வரும். நான் வந்து மொத்த சுற்றளவில் 40 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 42 இன்ச்சு வச்சுக்கிறேன். 42ங்கும் போது அதில் பாதி பாருங்கள் 21, 21ல் பாதி 10.5 இன்ச்சு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இது வச்சுட்டு திரும்ப உள்ள ஸ்பேஸ் 1.5 இன்ச்சு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. 10.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச்சு. அதே போல் நம்ம ஷோல்டரில் அளவு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 ப்ளஸ் 1.5 இன்ச். இந்த ப்ளவுஸ் வந்து குறுக்கு வசத்தில் போட்டு வெட்டுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா கையோட அளவுகள் ரொம்பவே
அதிகம் அப்படிங்கிறனால குறுக்கு வசத்தில் வெட்டி காட்டும் போது உங்களுக்கு நல்லா புரியும். அதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பக்கமும் அதாவது சைடு வசத்துலேயும் 15 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இங்கேயும் 15 இன்ச், இங்கேயும் 15 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை மார்ஜின் வச்சுக்கலாம். ப்ளவுஸ் வெட்டும்போது எப்போவுமே நம்ம பிடிமானத்துக்கு உண்டான துணி வந்து நம்ம சேர்த்து எப்போவுமே வச்சுக்கணும். ஸோ அதை மார்ஜின் வைக்கும்போது பிடிமானம் அப்படிங்கிறத அளவு வந்து உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இவங்களோட கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 இன்ச்சு நம்ம வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். இவங்களோட ஷோல்டரோட அளவு வந்து 16 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ 16 இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம இவங்களுக்கு கழுத்து அதாவது ஷோல்டர் அகலம் 6.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 16 இன்ச்சு ஷோல்டருங்கும் போது நம்ம கழுத்தோட உயரம் அண்ட் கழுத்து அகலம் இதுக்கு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, என்னடா 16 இன்ச்சு அப்படிங்கும்போது 6.5 இன்ச்சு நீங்கள் ஷோல்டர் வைக்கிறீங்க, என்ன கணக்குன்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ 16 இன்ச்சு ஷோல்டர்னா கழுத்தோட உயரம் என்ன வருதோ, அது கழுத்தோட அகலம் என்ன வருதோ அதற்கேற்ற போல நம்ம ஷோல்டர் அளவு வந்து கூட்டி குறைக்கணும். இதுதான் வந்து பேசிக். எப்பவுமே ஷோல்டரோட அளவு 5.5, 6, 6.5 இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு மேலே வந்து நமக்கு ஷோல்டரோட அளவு வந்து எப்பவுமே வராது. இந்த ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஷோல்டரோட அளவு முழுசாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலர் ப்ளவுஸ் அல்லது வந்து ஹைநெக் ப்ளவுஸ் வச்சா மட்டுமே ஷோல்டர் அளவு வந்து நீங்கள் எடுத்த அளவு முழுமையாக வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு ஷோல்டரோட அகலம் 6.5 இன்ச்சு வச்சுக்கலாம், கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுவே கழுத்தோட கீழே நம்ம வந்து 3 இன்ச்சுக்கு பதிலாக 3.25 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களோட உடல் அமைப்புக்கு இந்த மாதிரி கழுத்து வச்சாதான் கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரவுண்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு 19.5 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம் அளவு வந்து ப்ளவுஸில் வைக்கக்கூடிய அளவு 7 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 7 இன்ச்சு வச்சா தான் இவங்களுக்கு வந்து இந்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வந்து 19.5 இன்ச்சு வரும். இப்போ 19.5 இன்ச்சு இருக்கான்னு சொல்லி நம்ம மார்ஜின் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் பாருங்கள், ஷோல்டர் நம்ம என்ன அளவு வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆம்கோல் ரவுண்டு எடுக்கிறதுல 6.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து மார்ஜின் வைக்கணும். இந்த அளவுகளில் 19 இன்ச்சுக்கு இன்னும் வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஆம் கொஞ்சம் கீழே ரவுண்டு இறக்கி வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வழக்கமாக இந்த மிடில் வைக்கக்கூடிய 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி, ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த அளவுகளில் வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம மேலே 1/4 இன்ச்சு பாயிண்ட் பிடிப்போம் இல்லையா? 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு சைடில் வந்து நம்ம பிடிமானத்துக்கு துணி இது இருக்குது. இங்கே வந்து ஷோல்டர் பிடித்தது போக இப்போ வந்து 19 இன்ச்சு வந்து அவங்களுக்கு வரணும். 19 இன்ச்சு அவங்களுக்கு ஆம்கோல் இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா? 19ன்னு அதில் பாதி 9.25 பாருங்க, 9.25 கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். 19.5 ஆம்கோல் சுற்றளவு. ஓகேங்களா? கரெக்டாக 19 இன்ச்சு வருது. ஸோ இது வந்து இப்போ இந்த கரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெட்ட தேவையில்லை. அதெல்லாம் வந்து நம்ம ஷோல்டர்லேருந்தே வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்குலாம் நம்ம கரெக்டாக வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு கிட்ட உங்களுக்கு வந்து சுருக்கம் வர்றது, அது வந்து கை தூக்கிட்டு இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக வராது. இப்படி வெட்டிக்கணும். ஓகேங்களா? இப்போ வழக்கமாக இதில் அறுக்காது போட்டுக்கலாம். பிடிமானத்துக்கு அறுக்காது அண்டு ஷோல்டர் கழுத்தில் அறுக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அவங்களோட அப்பர் செஸ்ட்டுக்கு வந்து ப்ளவுஸு அதாவது பேக் தட்டு வந்து வெட்டிக்கலாம்.
அதற்கு அடுத்து வந்து இதுக்குண்டான பட்டி அளவு வந்து நம்ம ஏற்கனவே வந்து பேக் தட்டி வெட்டிட்டு பட்டி வெட்டுவோம். பட் இதில் நான் அப்படி பண்ண போகிறதில்ல. ஸோ இது வெட்டிட்டு நம்ம டைரெக்டாக கை வந்து வெட்டிக்கிறோம். கை வெட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லாஸ்ட்டில் பட்டி இதுக்கு தேவையான அளவு வெட்டிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கை வெட்டிக்கலாம். நான் பிளவுஸ் வந்து குறுக்கு வசத்தில் போட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னேன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது வந்து கை வந்து இது ரொம்பவே அதிகமான அளவு, அதாவது கொஞ்சம் பெரிய அளவு அப்படிங்கிறனால இந்த குறுக்கு வசத்தில் போட்டால் உங்களுக்கு வந்து வெட்டி காட்டும்போது இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரே காரணமும், அந்த ஒரு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி குறுக்கு வசத்தில் போட்டு வெட்டி காட்டுறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து முனிக்க சுற்றளவு இதில் கரவசம் இருக்குது அப்படிங்கிறனால ஜஸ்ட் இதில் வந்து கரைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. பாருங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும், ஆஃப் இல்லை 3/4 இன்ச்சு, ஆஃப் அல்லது 3/4 இன்ச்சு வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம் பிடிமானத்துக்கு. கையோட உயரம் உங்களுக்கு 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சுங்கும் போது நம்ம பிடிமானத்தோடு சேர்த்து 9 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு மடித்து போட்டிருக்கேன். இது வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு இது பத்தாட்டி திரும்ப வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு பாருங்க 9 இன்ச்சு கை பிடிமானத்தோடு சேர்த்து. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு பாருங்க முனிக்கை சுற்றளவு, இவங்களுக்கு முனிக்கை சுற்றளவும் 19 இன்ச். ஸோ முனிக்கை சுற்றளவு இந்த மாதிரி அதிகம் வருது அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல நம்ம 4 இன்ச் ஆம்கோல் ரவுண்டுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கையோட அமைப்புக்கு இப்படி தான் வைக்கணும். நார்மலாக நம்ம 3, 3.25, 3.5 இந்த அளவு தான் வைப்போம். பட் இந்த கை சுற்றளவுக்கு 4 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 19 இன்ச் முனிக்கை சுற்றளவு. ஓகேங்களா? 19 இன்ச் முனிக்கை சுற்றளவு இங்கே வருது. நம்ம இங்கேயும் 19.5 இன்ச்சு வரணும். அதாவது பாருங்க இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்ட் 19 இன்ச்சு வரணும். இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட் அளவை விட முனிக்கை சுற்றளவு கொஞ்சம் அதிகம். அதனால என்ன பண்ணுறோம் பாருங்க. ஸோ இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு, முனிக்கை சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவை விட முனிக்கை சுற்றளவு வந்து அதிகம். அப்படிங்கிறனால இவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா பாருங்க, இங்கே 19 இன்ச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 9.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதே அளவு நான் இங்கேயும் வைக்கிறேன். அதாவது ஆம்கோல் ரவுண்டுக்கு நேர் அளவாக நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சா தான் இப்போ நம்ம வந்து பேசிக்காக இதில் எப்படி இந்த ரவுண்டு வரையணும், அதற்காக இந்த அளவு நான் அப்ராக்சிமெண்ட் அளவு வச்சுக்கிறேன். திரும்ப ஆம்கோல் ரவுண்டு 19 இன்ச்சு எங்கே வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கை வந்து அதாவது வரைஞ்சி வெட்டுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து 9.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த 9.5 இன்ச்சில் பாதி நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 4.25. இதுதான் கையோட நடுப்பகுதி. இப்போ இதுல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி, புரியுதுங்களா, 1 இன்ச்சுக்கு முன்னாடி இது என்ன பண்றீங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? 1 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து பாருங்க இதை இப்படி இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுல இருந்து 1 இன்ச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து திரும்ப 1 இன்ச்சுக்கு முன்னாடி பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த முக்கியமா இவங்களுக்கு கண்டிப்பா 1 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து இந்த கவத்தட்டோட அளவு வச்சிருக்கேன். காரணம் இவங்களோட அளவுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதுல 19 இன்ச்சு வருதான்னு பார்த்துடலாமா? பாருங்க 19 இன்ச்சுங்கிறது 9.25. ஓகே, 19 இன்ச்சு ஸ்பாட் இங்க வச்சுக்கிறோம். நம்ம சுற்றளவு எவ்வளவு வேணுமோ. ஸோ அதுல இருந்து பாருங்க இப்படி ஆம்கோல் பாருங்க இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வருது. இப்போ ஆம்கோல் பாருங்க 19 இன்ச்சு வருதான்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, அதிகமாக தான் வருது. ஸோ பெரிய சைஸ் வெட்டும்போது எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க இப்போதான் 19 இன்ச்சு வருது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்றோம்னா இங்க பாருங்க
ஓகே, கரெக்டாக வந்து 19 இன்ச்சு வருது. ஓகே, பாருங்க. இப்போ 19 இன்ச்சுங்கிறது நம்ம இங்க வந்து 8.25 இன்ச்சு வச்சிருக்கேன். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா 19 இன்ச்சு, இங்க வந்து அவங்களுக்கு 17.5 இன்ச்சு தான் வருது. ஓகேங்களா, இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவை விட முனிக்கை சுற்றளவு அதிகம். அதனால தான் பாருங்க, இங்க 8.25 இன்ச்சு வந்து வச்சாதான், 8.25 இன்ச்சு வச்சாதான் இதுல வந்து இவங்களுக்கு 19.5 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வருது. ஓகேங்களா, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்கோல் சுற்றளவை விட முனிக்கை சுற்றளவு அதிகமாக இருக்கும்போது, ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வெட்டும்போது இந்த மாதிரி தான் வந்து கெஸ் பண்ணி நம்ம வந்து வெட்டிக்கணும். ஆரம்பத்திலேயே வந்து நம்ம பெருசாக வெட்டி கரெக்ஷன் பண்ணி தேவையில்லாமல் வந்து டென்ஷன் ஆகிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் அவங்களோட அமைப்பு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக் அளவு நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுலேருந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா வந்து நம்ம என்ன ஆம்கோல் ரவுண்டு எந்த அளவு வருதோ அதை வந்து மார்ஜின் வச்சுக்கணும். அதில் அர்க்காட் பண்ணி ஸோ அதை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து தைச்சிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம 19 இன்ச்சு இங்கே மார்ஜின் வச்சுட்டோம். இது நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி சைஸ் சொல்லுவாங்க. அது லைனிங் வந்து அகலமான லைனிங் வச்சுக்கோங்க. அப்படி வந்து பத்தாது, இந்த அகலம் வந்து பத்தலை தேவைப்படும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஜாயிண்ட் கொடுத்து நீங்கள் வந்து இந்த கையோட அளவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அது ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் ஆம்கோல் ரவுண்ட் அளவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பாருங்க, சைடு அறுக்காத்து, ப்ளவுஸில் இது சைடு, இது அறுக்காத்து. பாருங்க, லேஸாக எடுத்து கரெக்டாக வருதுங்களா? பாருங்க, பிடிமானத்துக்கு உண்டான அளவு. ஓகே, பாருங்க இப்படி வைக்கும்போது பாருங்க 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு வந்து கொஞ்சமாக கரெக்ஷன் வருது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? ஸோ 19 இன்ச்சு வச்சோம், இந்த 7 இன்ச்சு நம்ம வந்து பேசிக் வச்சோம் இல்லையா? ஸோ அப்படி தேவைப்படும் பட்சத்தில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சமாக வந்து கரெக்ஷன் தேவைப்படுது. நான் இவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் வந்து கரெக்ஷன் வெட்டிக்கிறேன். ஓகேங்களா, இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து 19 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா, பிடிமானத்தோட சேர்த்து வைக்கிறோம். அதே அளவு நம்ம கையோட இந்த ரவுண்டு ஷேப் இதெல்லாம் மாறும்போது கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண தேவைப்படும். அவ்வளோதான். அப்படி தேவைப்படும் பட்சத்தில் கொஞ்சமா கை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம பெருசாக வந்து வெட்டிடக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்க, பிடிமானத்தோடு சேர்க்கும்போது கரெக்டாக வருது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்க, கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் பிடிமானத்துக்கு. ஸோ ஓகே, இதுதான் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பெரிய சைஸ் கை வெட்டும் போது நீங்கள் வந்து பரிமாணத்துக்கு என்ன தேவையோ பிடிமானத்துக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டு அதற்கப்புறமா நீங்கள் வந்து வெட்டிக்கணும். இப்போ வந்து இதை நம்ம கவர் தட்டு வெட்டிக்கலாமா? அவ்வளோதான், இந்த மாதிரி ஷேப் தான் வரும். நீங்கள் வந்து முன்கை அர்க்கட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 இன்ச் இங்கேருந்து சைட்லேருந்து நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் வச்சோம். அதாவது குறிப்பிட்ட அளவு வச்சு அதுக்கப்புறம் 19 இன்ச் எடுத்தோம். பட் இதுலேயே நம்ம பேக் தட்டு வெட்டும்போது பிடிமானம் இங்கே இங்கே எல்லாமே பிடிமானம் போக 19 இன்ச்சு வருதான்னு சொல்லி செக் பண்ணோம். இந்த அளவு தான் கரெக்டாக வரணும். பிடிமானத்துக்கு போக நமக்கு வந்து தேவைப்படுற அளவு வந்து வேணும். ஓகேங்களா, ஸோ இதுதான். இப்போ நம்ம வந்து இது கேட்டாப்புல ஃப்ரண்ட் தட்டு வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். பாருங்க,
இது ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஷேப்ல போட்டுக்கலாம். இவங்களுக்கு முன் உயரம் 15 இன்ச். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து பேக் தட்டை வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து வரக்கூடிய துணி தான் நம்ம வந்து பட்டிக்கு வந்து எடுப்போம். பட் இது கொஞ்சம் பெரிய அளவு அப்படிங்கிறதுனால நான் பட்டி வந்து முதல்ல எடுக்கலை. ஸோ அதற்கான காரணம் இதுதான். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்டு வெட்டிட்டு அப்புறமா நம்ம வந்து பட்டி வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மார்ஜின் பேக் தட்டோட அளவு என்ன இருக்கோ அதை வந்து ஃபுல்லாக மார்ஜின் வச்சுக்கலாம். ஃபுல்லாக மார்ஜின் வச்சு ரவுண்ட். இது வந்து பாடி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பேக் தட்டை வச்சு ஃப்ரண்ட் தட்டுக்கு தேவையான கரெக்ஷன், அதாவது ஃபுல் மார்ஜின் வச்சுட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நியர் கட்டிங், கிராஸ் கட்டிங் கிடையாது. இப்போ இவங்களோட முன் உயரம் 15 இன்ச். ஓகேங்களா. 15 இன்ச் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கும்போது மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, கீழே வந்து பட்டியில் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 16 இன்ச் வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இவங்களோட அளவுக்கு 1 இன்ச்சு, அதாவது எப்பவுமே நம்ம கிராஸ் கட்டிங்கும் வெட்டும்போதுக்கும் ஒரு வந்து முன் அளவை விட 1/2 இன்ச்சு வந்து வைப்போம். அதுவே நேர் கட்டிங் வைக்கும்போது முன் அளவை விட 1 இன்ச்சு நம்ம சேர்த்து வைக்கணும். ஸோ அதை தான் நான் பண்ணுறேன். ஸோ முன் அளவு 15 அப்படிங்கிறனால 16 இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து இதில் முன் அளவை விட எப்போவுமே 1.5 இன்ச்சு தான் நம்ம வந்து இந்த பட்டியோட ரவுண்ட் ஷேப்புக்கு எடுப்போம். அதாவது ஃப்ரண்ட் கட்டிங் ரவுண்டுக்கு எடுப்போம். நான் இதுக்கு வந்து பாருங்கள் 2 இன்ச்சு ஸ்பேஸ் விடுறேன். ஓகேங்களா. 16 இன்ச்சு ப்ளஸ் நான் வந்து அதில் வந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணி 14 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா. இது இவங்களோட அளவுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அளவு தேவைப்படும். இதே மாதிரி உடல் அமைப்பு கொண்டவங்களுக்கு வேணா இந்த மார்ஜின் வந்து கரெக்டாக வருமே தவிர மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே அளவு வைக்கணும், இந்த 2 இன்ச்சு ஸ்பேஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கிடையாது. ஓகேங்களா. இப்போ இவங்களுக்கு வந்து ஓகே இந்த அளவு வச்சாச்சு இல்லையா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இவங்களோட மிடில் செஸ்ட் அளவு வச்சு தான் இந்த அளவு நம்ம மார்ஜின் வைக்க போகிறோம். இப்போ பேக் தட்டில் உள்ள அளவு நம்ம மார்ஜின் வச்சுட்டோம். பிடிமானத்துக்கு உண்டான அளவு நம்ம இதில் போட்டுக்கலாம். உள்ளே பிடிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அளவு நம்ம இப்படி போட்டுக்கலாம். இது போக நம்ம வந்து இவங்களுக்கு வந்து முன்னாடி மார்பு சுற்றளவு ஃப்ரண்ட், அதாவது வந்து மிடில் செஸ்ட் அளவு 42.5. ஓகேங்களா. 42.5 அப்படிங்கும்போது இதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. 42னா 44, 44.5 வச்சுக்கோங்க. ஸோ 44 அப்படிங்கும்போது அதில் பாதி 44 பாதி 22.25, அதில் பாதி 11. ஓகேங்களா. ஸோ இப்போ பிடிமானத்துக்கு போக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு வருது. பார்த்தீங்களா. 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த வந்து 11 22 44 தான் வருது. ஆனால் அவங்கள அளவு வந்து பார்த்தீங்கன்னா 42.5, 2 இன்ச்சு சேர்க்கணும். ஓகேங்களா. அந்த 1/2 இன்ச்சு மைனஸ் ஆகுது. ஓகேங்களா. அந்த 1/2 இன்ச்சு இங்கே நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா. இவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, வேற எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ 1/2 இன்ச்சு இந்த மாதிரி வந்து வரும்போது நம்ம 4 மார்க் சுற்றல மொத்த அளவில் 1/2 இன்ச்சு டிவைட் பண்ண முடியாது. அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம 2 கணக்கு 2 அதாவது 1/2 இன்ச்சுனா 2ல் ஒரு பாகமாக வச்சு தேவைப்படும் பட்சத்தில் நம்ம வந்து இந்த கட்டிங் பண்ணும்போது இதில் சேர்த்துக்கணும். அப்போ வந்து அந்த 1/2 இன்ச்சு வந்துடும். பிடிமானம் போக இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம இவங்களுக்கு 16 இன்ச்சு உயரம் வச்சோம் இல்லையா. இவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து டாட்டோட அளவு 4.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா. 4.25 தேவை, 4.5 கூட வச்சுக்கலாம். 4.5 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். ஓகே. இதே போல் இங்கே ஷோல்டர்லையும் 4.5 இன்ச். ஓகேங்களா. இப்போ நம்ம இதை மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு இப்போ 3 கழுத்தோட உயரம் 8 இன்ச்சுன்னு சொல்லிடலாம் இல்லையா.
ஸோ 8 இன்ச்சு நம்ம ஆல்ரெடி இங்கே மார்ஜினை வச்சுருக்கோம். ஓகேங்களா, அது கீழேயும் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் அகலமாக கழுத்து வச்சு போடக்கூடியவங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 இன்ச்சு தான் நம்ம வந்து கழுத்தோட அகலம் வச்சுருந்தோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் பிடிமான அளவோட சேர்த்து 3.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அவங்களுக்கு கழுத்து லூஸ், ஷோல்டர் லூஸ் எதுவுமே வராது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு கழுத்து வந்து நல்லா வந்து ரவுண்டு வடிவமைப்பு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த அளவு. ஸோ இந்த கழுத்து ரவுண்டு வடிவமைப்பு பாருங்க, இந்த முக்கோண அமைப்புல இருந்து 1 இன்ச்சு தள்ளி வருது. ஓகேங்களா, ஸோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இதை விட அதிகமாக டீப்பாக போயிட வேணாம். ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு பிடிமானத்துக்கு பாருங்க, நான் 1.25 இன்ச்சு வைக்கிறேன் டாட்டோட அளவு. ஓகேங்களா, டாட்டோட அளவு 1.25 வைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு 1.25 கண்டிப்பாக வேணும். அதே போல் இங்கேயும் 1.25 வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இவங்களுக்கு சைடில் வரக்கூடிய அந்த துணி வரும் இல்லையா, இந்த அளவுக்கு 15 இன்ச்சு அவங்களோட ரெடி அளவு அப்படின்னா நான் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா, சைடில் வரக்கூடியது. இப்போ நம்ம இதை பாருங்க, இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் சொல்லிட்டோம் இவங்களோட இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வருதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு, அதாவது அப்பர் செஸ்ட் 40, மிடில் செஸ்ட் 42. இவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 38 தான். ஸோ அப்படிங்கும்போது 38 இன்ச்சு நம்ம டாட் பிடிச்சது போக வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாமா? இருங்க, இதுக்கு உண்டான மார்ஜின் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து அது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இவங்களோட பாயிண்டோட அளவு அப்ராக்சிமேட்டாக 11.5 இன்ச்சு வரும். ஓகேங்களா, 11.5 இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டருக்கு மட்டும் பிடிமானத்தோடு சேர்த்து 12 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 12 இன்ச்சு வரும்போது இவங்களுக்கு 4 இன்ச்சு டாட்டோட உயரம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இதுலேருந்து 3/4 இன்ச்சுக்கு மேலே இந்த நடு டாட், இது சென்டர் டாட், இது நடு டாட், இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஆம்கோல் டாட். ஓகேங்களா, இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு வருதான்னு சொல்லி பார்த்துக்கலாமா? 38ல் பாதி 19 பாருங்க, பிடிமானத்தோடு சேர்த்து பாருங்க 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சு வரும்போது பாருங்க 19 இன்ச்சு இங்கே வந்து பேக்கில் வந்து என்னதான் இருக்கோ இல்லையோ, ஃப்ரண்ட்டில் வந்து 19 இன்ச்சு வேணும். அப்படிங்கும்போது இங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, பிடிமான அளவுக்கு சேர்த்து 19 இன்ச்சு அவ்வளோதான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு பிடிமானத்துக்கு ஜஸ்ட் ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். ஓகேங்களா, இடுப்பு சுற்றளவு போக 1 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிட்டாதான் நம்ம இடுப்பு சைடில் வந்து பிடிக்கும்போது துணி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இடுப்பு டாட்டுக்கும் வேணும், அதே போல் இடுப்பு சுற்றளவுக்கும் வேணும். உள்ளேயும் துணி வந்து ஸ்பேஸ் வேணும் போது நம்ம சைடில் தான் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். இதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே டாட்டோட அமைப்பு வருது இல்லையா, இங்கே வைக்கிறோம் இல்லையா, இதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து சேர்த்துக்கணும். இது எதற்காகனா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1/4 இன்ச்சு நம்ம சேர்க்கும் போது இதனால வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட் அளவு எதுவும் மாறாது. இது என்னன்னா, இவங்களோட கப் சைஸை வந்து இருக்காம, பிகாஸ் இது வந்து நேர் கட்டிங், கப் சைஸை வந்து இருக்காம இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஃபிட்டிங் கொடுக்கும். ரொம்ப இருக்காம ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு ஃபிட்டிங் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நமக்கு கீழே விடக்கூடிய ஸ்பேஸ் ஒரு உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதில் இந்த ஸ்பேஸ் இவங்களோட அளவுக்கு முன் கட்டிங் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம வந்து வச்சுட்டோம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம வாங்க, ஓகேங்களா, நார்மலா இவங்களுக்கு டாட் அளவு இப்போ வந்து மார்ஜின் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இவங்களோட டாட் அளவு இந்த சென்டர் டாட், இது நடு டாட்டுக்கு வந்து நீங்க இந்த இடத்துல 1/4 இன்ச்சு அளவுக்கு நீங்க வந்து பிடிச்சா போதும். ஓகேங்களா, 1/4 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சா போதும். பட் இங்க ஆம்கோல் வரும்போது நீங்க இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பாருங்க இந்த மாதிரி பிடிக்கணும். 1/2 இன்ச்சு அளவுக்கு நீங்க டாட் பிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த டாட்டோட அமைப்பு இப்படி பிடிச்சா தான் உங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் இல்லாம கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அமையும். ஓகேங்களா,
ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. டாட் அளவுகள் நீங்கள் கரெக்டாக பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக லூஸ் வராது, உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துலையும் எந்த ப்ராப்ளம் வராது, ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து வெட்டிடலாம். ஓகே, அதாவது நம்ம ப்ளவுஸ் வெட்டும் போதே நம்ம இந்த ஒவ்வொரு அளவுக்கு ஏற்றார் போல நம்ம எந்த அளவுக்கு டாட் பிடிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல வந்து மார்ஜின் வச்சுக்கணும். நீங்களே வெட்டி நீங்களே தைக்கிறதா இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்கள் வெட்டிட்டு எவ்வளோ டாட் பிடிக்கணுங்கிறத இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதே போல் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் அதை கேட்டார் போல், அதாவது உங்கள் அளவுக்கு கேட்டார் போல் வந்து நீங்கள் வந்து டாட் பிடிச்சிப்பீங்க. அதுவே நீங்கள் வெட்டி வேற யாரும் தைக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த அளவுகள் நம்ம மார்ஜின் பண்ணி கொடுத்தா ஸோ டாட் பிடிக்கும் போது எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கும் வராது. அதற்காக தான் இந்த மார்ஜின். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த அழுக்க போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ நம்ம பேக் கட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாமா. இதில் வந்து தேவைப்படும் பட்சத்தில் எப்போவுமே நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து பண்ணிக்கலாம். நான் ப்ளவுஸு வெட்டும் போது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டைல் அது எல்லாமே வந்து வராது. பட் ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணணும். இதில் வந்து எந்த விதமான கரெக்ஷனும் கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது. சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டுமே இருக்குது, அதை வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, சொல்கிற அளவு இது எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். இங்கே வந்து முன்னாடி எக்ஸ்டன் வர காரணம் இவங்களோட அப்பர் செஸ்ட் வந்து அளவுக்கு ஏற்றது போல் நம்ம வந்து பேக் தட்டு வெட்டியிருக்கோம். மிடில் செஸ்ட்டுக்கு ஏற்றது போல் நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டு வெட்டியிருக்கோம், அதாவது 3 அளவு வெட்டியிருக்கோம். இதனால தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வருது. இல்லாட்டி வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வராது. ஓகேங்களா, இப்போ நம்ம இவங்களுக்கு பட்டி வந்து வெட்டிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். அதனால் வந்து பட்டி வெட்டுறதுக்கு மெட்டீரியல் இருக்குது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த ஒரு துணியில் வந்து உங்களுக்கு வந்து பட்டி வந்து வெட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மெட்டீரியல் இதற்காக நான் இந்த அளவுக்காக நான் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மெட்டீரியலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அண்டு 10 சென்டிமீட்டர், 1:10 சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு. இப்போ நம்ம இதில் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது எந்த அளவுக்கு பட்டி வந்து அமையுதோ அதை கேட்டால் போல் நம்ம வந்து சைடு மார்ஜின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரண்ட் தட்டை பாருங்கள், இந்த டாட் பிடிக்கக்கூடிய இடத்த இப்படி கரெக்டாக வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இதை நேராக இப்போ இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள், இந்த 2 டாட்டும் ஒன்றா அமையுது. ஓகே, ஸோ இந்த அமையக்கூடிய இடத்த இப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து டாட் வந்து மடங்கி இருக்குது. நம்ம ப்ளவுஸ் தைச்ச பிறகு இந்த ப்ளவுஸ் டாட் பிடிச்ச பிறகு இதோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம பிடிமானத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி இங்கே இப்படி. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு பட்டி வெட்டிக்கணும். பட்டி வெட்டுறதுல நிறைய பேர் வந்து சிரமப்படுறீங்க, ரொம்ப பெருசாகிடுது, கிராஸ் வரல, ரவுண்டு வரல, பேசிக்காக எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ளவுஸ் வெட்டினாலும் சரி தான், எவ்வளோ பெரிய ப்ளவுஸ் வெட்டினாலும் சரி தான். ஸோ அதில் என்ன ஃப்ரண்ட் தட்டில் என்ன வருதோ அதை வந்து நம்ம வந்து அப்படியே வெட்டிக்கணும். பாருங்கள், மறுபடியும் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது பாருங்கள் பட்டி வந்து அழகாக கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இப்போது பிடிமானத்துக்கு அளவு கேட்போம் இல்லையா, எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் ஒன்றா போட்டுட்டோம். இதில் பாருங்கள் சைடில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது துணி. ஓகேங்களா, சைடில் வந்து இப்போ பிடிமானத்துக்கு இது வந்து பேக் தட்ட உயரம், ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிடிப்போம். ஓகேங்களா, இப்போ இவ்வளோதான் பட்டியோட அமைப்பே தேவைப்படுது. ஓகே, பாருங்கள் 1.25 இன்ச்சு தான் வருது. ஸோ இதில் வந்து 1.25 இன்ச்சுனா பிடிமானத்தோடு சேர்த்து தான் 1.25 வருது. பாருங்கள், பிடிமானத்தோடு சேர்த்து 1.25 இன்ச்சு வருது. இப்போ என்ன பண்ணுறோம், இவ்வளோ தான் உங்களுக்கு பட்டியோட அமைப்பே வரும். இதனால் என்ன பண்ணுறோம், நம்ம முன்னே சைடில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ரண்ட்லேயே வந்து கம்மியாக வைக்கணும். ஸோ இது வந்து அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக
சைடில் 1.25 இன்ச்சும் ஃப்ரண்டில் 2.5 இன்ச்சும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போதான் வந்து அந்த பட்டி வந்து ஆக்சுவலாக வந்து தைக்கிறதுக்காக வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ சைடை விட நம்ம எப்பவுமே முன்னாடி வந்து கம்மியாக தான் வைப்போம். பட் இவங்க அளவுக்கு சைடை விட கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம். அவ்வளோதான். இவங்களோட அமைப்பு ரொம்பவே பாருங்க, பட்டி இவ்வளோதான் வரும். இதுவே வந்து இவங்களோட பிளவுஸ் உயரம் பின் உயரம் வந்து அதிகமாக வச்சு இதை விட இப்போ வந்து இன்கேஸ் இதை விட ஒரு இன்ச்சு அதிகமாக வச்சு பிளவுஸ் உயரம் வச்சு போட்டாங்கன்னா பட்டியோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அமைப்பு இந்த மாதிரி சேர்ந்து வரும். இவங்க முன் அளவை விட பின் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயரம் கம்மி. ஸோ அதனால தான் வந்து பட்டியோட அமைப்பு ஸோ இந்த அளவுக்கு வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு அப்நார்மல் சைஸ் நேர் கட்டிங், அப்பர் செஸ்ட் 42 மிடில் செஸ்ட் 42 அண்ட் ஆல்சோ 19 இன்ச்சு முனிக்கை சுற்றளவுக்கு ஆர்ம் கோல் எவ்வளோ வைக்கணும், ஆர்ம் ரவுண்ட் எவ்வளோ வைக்கணும். ஸோ அது அப்படின்னு எப்படி ஒரு ஃபஸ்ட்டே வந்து நம்ம கரெக்டாக வந்து அதிகமாகவோ சின்னதாகவோ வெட்டிடாமல் ஒரு அப்ராக்சிமேட்டாக அளவு வெட்டிட்டு அப்புறமா வந்து கை வெட்டிட்டு கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அளவுகள் வெட்டும்போது இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஆம்கோல் வெட்டும்போது நான் சொன்ன விஷயத்த முக்கியமாக கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் எந்த மாற்றமும் வந்துட வேணாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பவுமே வெற்றி நிச்சயம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையில உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது வரைக்கும் பார்த்த பிளவுஸ் கட்டிங் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமா நீங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கும் இதே போல சந்தேகங்கள் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்ல இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களோட கேள்விகளை வாய்ஸ் மெசேஜ் அல்லது குறுஞ்செய்தியை நீங்க அனுப்பி வைங்க. தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ண முடியாது. உங்கள் கேள்விக்கான விடை வீடியோவாக வரும் அல்லது வந்து விடையாக வரும். இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.